பசிக்கல இல்ல. நீங்க போய் சொல்றீங்க, மணி ஒன்னாச்ச. நடராஜர் மாதிரி காலை தூக்கி கட்டி இருக்கிறாங்களே, இது அவுத்து தட்டெடுத்து சோறு போட்டு ஊட்டி சாப்பிடணுமேன்னு சங்கடப்படுறீங்களா? என் பொண்டாட்டி வந்தாள்னா அவ கையால ஊட்டி விட்டா ஒரு மாதிரியா. இந்த நிலைமையில பொண்டாட்டி வேறையா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா, உங்க சம்சாரம் வர்றது சிரமம். நானே ஊட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க சம்சாரம் மாதிரி நான் பணிவிட பண்றேன். பாருங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். எத்தனை நாள் இருக்கிற மாதிரி பிடிச்சுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஏனம்னா அப்பா இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்ன முதல் நாள் ஊத்த மாட்டேங்க. ஊத்துறாத்தான் நம்ம குடிச்சிருவோமே. ஆடு கோழி மீன் எல்லாம் இருக்குல்ல, சாதம் கூட நல்லா இருக்குல்ல. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்பா இப்பதான் என்னுடைய ஆசை நிறைவேறும். பிரத்யேக உதவி செய்யணும்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்லை அண்ணா, இது உடம்புதான். சின்ன வாயி உருண்டை பெருசா இருக்கு. இருங்க சிரிச்சாங்க. சிறுசாயிடுச்சுங்க. சாப்பிடுங்க. ஏன் வேணாமா? இச்சியா? சரி விடு. தண்ணி எலும்புண்ண என்னமா வருது தெரியுமா? நீ கொஞ்சம் விடுங்க. வேணாம், உனக்கு எலும்பு முறிஞ்சிருக்கு. அதான் அண்ணன் குஞ்சு கோழிங்க பிரமாதம் மசாலாம் கொஞ்சம் கடிச்சு விடுங்க. வேணாமா? பார்த்தோம்னா இது நீ சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில சிக்கிக்கிறோம். அப்புறம் தண்ணி முடிக்கிறதுக்கு எழுந்து சொக்காரணும். கால் வலிக்கும். நான் சாப்பிட நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிண்டலா பண்ற? ஏன் யாருன்னு செஞ்சது? எல்லாம் என் பொண்டாட்டி தான். மில்டி ஹோட்டல் தரக்கு மாசமா ரொம்ப பிரமாதம். ஒரு நாளைக்கு வீட்டுல விருந்து வைங்க. தம்பி, ஒரு உதவி செய்றியா? இவ்வளவு நேரம் செஞ்சது பத்தாதா? இந்த காலை விட்டு விட. இவ்வளவுதானா? உங்காது வேற ஏங்காது வேறையா? மெதுவா மெதுவா மெதுவா, வலி உயிர் போயிடும். எனக்கு தெரியாதா? மெதுவா மெதுவா. இந்த பேஷண்ட் என்னாச்சு? சாக போறேன்னு சொல்லிட்டு போரால போட்டிட்டு செத்துட்டாரு. என்னாச்சு உங்களுக்கு? இந்த கால் கட்டு யாரும் வச்சது? பக்கத்து பெட்ல இருக்கிறாங்க. ஏமாமா, வீட்டுல ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டு இப்படி சட்டம் இல்லாம இருக்கிறீங்களே. நீயா நான் கர்ப்பமா இருக்க மாங்காய் வாங்கி தர்றதுக்கு? யாருக்கு வேணும் கருப்பம்? ஒரு 9 வெட்டுறது. 9 ரூபாயா? ஏற்கனவே சாபம் கொடுத்தா ஆஸ்பத்திரி போனா மறுபடியும் போகணுமா? தாலாட்டு பாடு தெரியுமாடா உனக்கு? ஓ தெரியுமே. எங்க பாருங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. அறிவட்டவன வேற எப்ப பிறக்க மாட்டான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் பிறந்தாய் மகனே? சரி அதை விடுங்க, இத பாடுங்க. உதட்டிலே எனக்கு ஒரு மச்சம். அசிங்கம் முடிச்ச போய உதட்ட மச்சான், அங்க மச்சான், இங்க மச்சான். இதுவா தாலாட்டு பாட்டு? தாலாட்டு பாட்டை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு 1000 பாட்டு தெரியும். அட நம்மளுக்கு தெரியுமாமே. இந்த பாரு சரசு,
நம்ம பையனும் பிந்துவும் கீழ் ரூம்லயே இருக்கட்டும். வாடிப்படி ஏறி இறங்க வேண்டாம். என்னமோ வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு தெரியாத மாதிரி லோலோ லோலோன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. ஏன் நான் சொல்லக்கூடாதா? மாமா சம்பந்தியமா வராங்க. வாங்க வாங்க. வாங்க. என்னடா உட்கார்ந்து இருக்கிற? மகளை பார்க்க ஆசையா வந்திருக்காங்க, கூட்டு போய் காட்டுறா. மேல வினோத் இருப்பான், கதவை தட்டின அசிங்கம் இல்ல? ஐயோ அம்மா அப்பா அக்கா அத்தா அந்த ஆளு பேர சொல்லிட்டு அந்த ஆளு கொடுத்த சாபம் பழுத்து போட்டே உருப்பிடுவாங்க. ஏண்டா நீ என்ன பெரிய முனின்னு நினைப்பா சாபம் கொடுக்கற? ஐயோ என்ன இப்படி ஆடுற? வயிற்று வலியில தூக்கி போடுது. ஐயோ நீ கருணாக்கியா சொன்ன மாதிரி பழுத்து போச்சே. வலிக்கலையே நான் நினைச்ச மாதிரி. டாக்டர், நீங்க வயிற்ற அறுக்கணும்னா யோசிக்காதீங்க, நல்லா அருங்க. வயிற்ற வலி போகணும். யோ நீ என்ன மனுஷனாயா? அடுத்த ஆள் அறுக்கிறத பாக்கணுங்கிறிய? சார் இவரை முதல்ல வெளியில அனுப்புங்க சார். ஏண்டா தருதலப்பாய உள்ள என்ன பிளாக்மெயில் பண்ணி 9 வாங்கினில்ல, அந்த 9 அருங்க சார். எதையா? அது அவருக்கு தெரியும் சார். என்ன கல்யாணம் ஆகல சார், என்ன காப்பாத்துங்க சார். சார் பேஷண்ட் தொந்தரவு பண்ணாதீங்க, அப்படி போய் வெளியே இருங்க. நான் இருக்கேன், அறுக்கும் போது சொல்லி அனுப்புவோம், வந்து பாக்குறேன். என்ன வித்தியா காட்டுறாங்க? போயா? நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். போவா நீ ஒரு நாளைக்கு வந்து படுக்கத்தான் போற. இன்னும் 4 நாளைக்கு இவருக்கு பார்லி வாட்டர் தான் டைம். ஐயோ பார்லி வாட்டரா சார்? பலி அதிகமாகி சார். இவ்வளவு கிட்ட பண்ணி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அம்மா சாத்துக்குடி இருந்தா கொடுமா, நான் புளிஞ்சிக்கிறேன். ஏன் கிடையாதா? பிந்து வா 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 வாங்க தம்பி வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். பிந்து கண்ணே எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வள்ளி பிள்ளைங்க பெட்டியெல்லாம் உள்ள கொண்டு போய் வாங்க தம்பி. நீங்க பேசிட்டுங்க, நான் மாடியில இருக்கேன். சரி. என்னடா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? சரி. இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க, தெரியும் தெரியும் அலட்சியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஓயாற்பாடு தானா? ஓ, கண்டதை சொல்லி கொடுத்து நீதான் அவனை கெடுத்திருக்கிறியா? அவன் ஒண்ணு குழந்தை இல்ல, சொல்லி கொடுத்துருக்க. இல்லன்னா அவையாண்டி அவ்வளவு தைரியமா அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதுல எங்க தப்பு இருக்கு? ஆஸ்பத்திரியில இருக்கிற பைத்தியக்காரனால நம்ம புள்ள என்னங்க சிரத்தை கண்டா? பெத்த புள்ள மேல அக்கறை இருந்ததுன்னா இனிமேலாச்சும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த பைத்தியக்காரி தலை முழுகிட்டு ராஜே நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அந்த துரோகம் தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஆட்சி படைக்குது. இனிமேலாச்சும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓ, எல்லாமே திட்டம் போட்டு நடந்திருக்குதா? இன்னி வரைக்கும் ராஜி கல்யாணம் பண்ணிக்காம இருக்காளே, ஏன் யோசிச்சு பாத்தீங்களா? யார மனசுல என்ன இருக்குன்னு இப்போ ஆச்சு தெரிஞ்சுக்கணும். என்ன மாமா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மாமா நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு? நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ போட்டிருக்கிற திட்டம் இருக்கு, அது நீ பாக்குற டாக்டர் தொழிலுக்கே அவமானம். ஆமா மாமா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வினோத் கல்யாணம் ஆனவன். அவன் மனைவி கிட்ட இருந்து அவனை பிரிக்கிற பாவத்தை சம்பாதிக்காத. மாமா இவ்வளவு கேவலமா என்ன எடுப்படுவீங்கன்னு நான் நினைக்கல. ராஜி அத்தை, உங்க மகன் ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக நான் அவரோட பேசுறது பழகுறது வித்தியாசமா நினைக்காதீங்க. அதை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. என்னங்க நீ போகல போ. மாமா நான் சொல்றேன் நம்புங்க மாமா. ராஜி, என்னாச்சு உனக்கு? அது உங்க அப்பா கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கா? அவ பக்கத்துல இருக்க வேண்டியது உங்க கடமை. அதை மறந்துட்டு நீங்க இங்க இருக்கிறது குழந்தைத்தனம். ராஜி, என்னமா அது? வினோத் இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா. அவரை உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். ஏ, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இவங்க அப்பாவே சொல்லிட்டாரு. இவரை நான் கட்டிக்கு திட்டம் போட்டிருக்கேனா, அதனால தான் இந்த வீட்டுல வச்சிருக்கேனா. வினோத் இனிமே இந்த வீட்டு பக்கமே நீங்க வர வேணாம். ஆமாடா, உடனே புறப்படு. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. உனக்குன்னு ஒருத்தி இருக்கா, முதல்ல அவளை போய் பாரு. எதுக்கு? ஓஹோ, அந்த அளவுக்கு மாத்திட்டாளா இந்த ராஜி? ரத்தனம், என்னப்பா சொல்ற? பாலு, என் மகனை நினைச்சு நான் வெக்கப்படணும், உன் மகளை நினைச்சு நீ வெக்கப்படணும். 2 பேரும் கேவலமான பிள்ளைங்களை பெற்றிருக்கோம். உண்மையை தெரிஞ்சுக்காம நீ என்ன பேசுற? வினோதுக்கு இருக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் எனக்கு தெரியுமே. நீ நினைக்கிறதுலாம் அப்பத்தனமான கற்பனை. இது ஒண்ணும் கற்பனை இல்ல, ஊரே பார்த்து சிரிக்கிற அசிங்கம். மாமா அத்தை வாமா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உங்க மாமா பண்ற அட்டூழியம் தான். காலையில இருந்து காலனா பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் லோலோ 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 ஒரே கத்தல். இந்த பிரியாணி விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ராஜு ஐயோ, இந்த 10 வச்சு தொலை. என் காசை தின்னு 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 உன் குடல் வெந்து ஆஸ்பத்திரியில படுக்க பாத்தியா பாத்தியா போய் அடங்குதா பாரு மாமா. பாரு மருமகளே, தாலி கட்டாம இருந்தாலும் ராஜி நம்ம வீட்டு மருமக தான். அப்ப பேரம் பேத்தி தாலி கட்டாமே பேரம் பேத்தி எடுத்து கொடுத்தாலும் சந்தோஷம் தான். என்னங்க பேச்சுது? வாமா ராஜி வா. என்ன தனியா வரேன், உங்க அத்தா எங்க? வருவார். மாமா என்னம்மா?
ரொம்ப முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். சந்தோஷமான செய்திங்கிற முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. அது மனசுக்குள்ளேயே இருக்கு. அப்படியா? மாமா, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? எதுக்கு? நான் கேட்க போற உதவியை நீங்க எனக்கு செய்யணும். ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு? சந்தோஷம். நான் சொல்ல போறத கேட்டு நீங்க ஆத்திரப்படக்கூடாது. அப்பேற்பட்ட விஷயமா? சொல்லுமா. மாமா, கோத்தகிரியில ஒரு நல்ல குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு ரொம்ப அழகியா, நல்ல குணமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அதான் முடிவு பண்ணிருக்காரு. என்ன சொன்ன? ஆத்திரப்படக்கூடாதுன்னு இப்பதான் சொன்னேன். இத வந்து சொல்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? அந்த பைத்தியக்காரன் சொன்னான்னா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான். அதை உண்மையை நம்பிட்டியா? அவர் சொல்றதுதான் சத்தியம் மாமா. அப்படி ஒரு கல்யாணம் நடக்க விடமாட்டேங்கிறது சத்தியம் தான். எல்லா அப்பாவும் பேசுற மாதிரிதான் நீங்களும் பேசுறீங்க. எங்க மாமா மத்தவங்களோட வித்தியாசமானவரா இருக்கணும், அதுதான் எனக்கு பெருமை. உனக்கு பெருமை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு முட்டாளாக தயாரா இல்ல. ஆமா, நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு நாடா ஆடுறீங்களா வயசான எங்களை ஏமாத்துறதுக்கு? நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. அது மட்டும் இல்ல, இவ்வளவு காலமா அவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிற நினைப்பிலே பழகல. அது கூட அத்தான் சொல்லிதான் எனக்கே இன்னைக்கு தெரியும். மாமா, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், அதுதான் நீங்க என் மேல வச்சிருக்க அன்புக்கு அடையாளம். என்னடா சீரியஸ் டிஸ்கஷன்? யார் மணி போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க? வினோத் எங்க? யார் வினோத்? ஓ மகன்டா. எனக்கு மகனே இல்ல. ரத்னம், என்னப்பா சொல்ற? அந்த பெரிய மனுஷன் எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறானாண்டா, அதுக்கு இந்த அப்பாவிய தூது அனுப்பிச்சிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் என் மகன் செத்து போயிட்டான். போய் குளி. இந்த அநியாயம் நடக்க கூடாதுண்ணா. ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் கொஞ்சம் திடீர்னு வினோத், ராஜி, now I understand. வினோத் வேற யாரையோ விரும்புறான், ராஜி இல்ல. ராஜிக்கு அந்த ராசி இல்ல, அவ்வளவுதானே? அவன் இஷ்டப்படி கல்யாணம் செய்து, அதுல என்ன தப்பு? என்னடா சொல்ற? ராஜிக்கு அவனுக்கும் கல்யாணம் நிச்சயம், அதை யாரும் மாத்த முடியாது. மாமா, ராஜி, என் முகத்தை பார்த்து சொல்லு, அவன் பேர்ல நீ ஆசைப்படல? என்ன அவர் ஆசைப்படலையே. நான் அவனை கட்டாயப்படுத்துறேன். என்ன நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. ராஜி, என்ன விரும்பாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. வர மாமா. ராஜி, போ. போறதுக்கு முன்னாடியே முடிவை கேட்டுக்கிட்டு போ. இனிமே அந்த கல்யாணம் இந்த வீட்டுல நடக்கவே நடக்காது. என் முடிவை நீ கேட்டுக்க. வீட்டுக்கு ஒரே புள்ள, அவன் கல்யாணத்தை நீதான் நடத்தணும், அதுதான் பெருமை. அதுக்கு நீ மறுத்த, மாமன்ற முறையில அவன் கல்யாணத்தை அவன் இஷ்டப்படியே என் வீட்டுல நான் நடத்துவேன். ஒரு காப்பி பண்ணாம இத மாமாட்ட கொடுத்துரு, இந்த மாத்திரையும் கொடு. போ. மாமா, காஃபி வச்சுட்டு போ. மாமா, மருமக ஆசையா கொடுக்கறப்ப வாங்கிக்கணும். மாத்திரை. இங்க பாருமா பிந்து, மாமா எதுக்கு எடுத்தாலும் கத்துவார். முடிஞ்ச வரைக்கும் அவரை சத்தம் போடாம பாத்துக்க. அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு எதையும் சாப்பிட விடாத. ஏன் இனிமே நீ இங்க வரவே மாட்டியா? என் வேலையை கவனிச்சுக்கதான் வீட்டுக்கு ஒரு மருமக வந்தாச்சு, அப்புறம் நான் எதுக்கு? ஹலோ, நான் பிந்துவோட அம்மா பேசுறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். பிந்து எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்கா? ஏதாவது விசேஷம் உண்டா? அதுக்குள்ளயா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணுமே. ஐயோ, நான் அதை சொல்லல. பிந்துவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை விட நான் நல்லா கவனிச்சுக்குவேன். கொஞ்சம் இருங்க. பிந்து, உங்க அம்மா பேசுறாங்க. அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்போ வருவே? அம்மா வருவேன்டா. உங்க வீட்டுக்காரு மாமா எல்லாரும் ரொம்ப கேட்டதா சொல்லு. சரிம்மா. போன வச்சிருக்கா? என்ன பிந்து, அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினா போல இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த சிரிப்பு தானே? மாமா, அம்மா உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க. வாயை திறந்து பதில் மருமக சொன்னது காதுல விழலையா? எனக்கு என்ன காது செவிடா?
இன்னும் நீ ஹாஸ்பிட்டல் போலியா? போறேன். என்ன புது மாப்பிள்ள வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படி? எங்கேயா ஹனிமூன் போறது? இது என்ன உங்க ஒய்ஃப்ட்ட கடை வாங்குனீங்களா? எது? இந்த சிரிப்பு. இது என் சொந்த சிரிப்பு தான். எல்லாமே இந்த வீட்டுல சிரிப்பா போச்சு. சரி சரி. ஏமாமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை ஹனிமூன் அனுப்ப கூடாதா? எல்லாம் மத்தவங்க சொல்லிதான் தெரியணுமா? இங்க பாருங்க மாமா, இன்னைக்கு இவங்க வெளியூர் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? ஓ இஷ்டம். நான் வரேன். சீக்கிரமா மேல வாங்க. பிந்து பிந்து என்னம்மா? பிந்து என்னம்மா ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு? காபி கொண்டு வரும்போது மயங்கி விழுந்துட்டாப்பா. இது பயப்படாது, நீங்க எல்லாம் அப்படி கொஞ்சம் போயிருங்க. நம்ம பிந்துட்ட தனியா பேசணும். சரி வா. மாமா நீங்க தாத்தாவா போறீங்க. நான் தாத்தாக போறேன். பிந்து எனக்கு பேரம் பிறக்க போறா. என்னங்க இது லோ 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 லோன்னு? என்னடி கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? கல்கட்டு எடுத்துட்டு வா. நீங்க தான் போய் எடுத்து கொடுங்களேன். சரி நானே எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். வினோத், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏமா